வாப்பா இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஜனாதிபதி தேர்தல் செல்வது ஏப்பா மனுஷருக்கு இவ்வளோ மேலுக்கு எடுத்துக்கொண்டு மாதிரி விலங்கத்துக்கு செய்த நீங்கள் பதட்டம் ஒன்று மனுஷர்கிட்ட பயம் ஒன்று காரணமாப்பா அது சொல்கிற மகன் அது செல்லுவாப்பா. இப்போ பாருங்களேன், இப்போ வேறு வேலை ஒன்றுக்குண்டாலும் இப்போ வேறு எத்தனை சப்ஜெக்ட் ஒன்றுக்காலும் இவ்வளோ உற்சாகமாக இறங்கல. மனுஷர் மீட்டிங்கு போடுறாங்க, போஸ்டர் ஒட்டுறாங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் போடுவாங்க, எங்களோட கட்சிக்கு சண்டை போடுவோம், அந்த கட்சிக்கு சண்டை போடுவோம். அப்போ வேறு கட்சி ஒன்றுக்கு சண்டை போடுச்சுன்னா இவர் அவரோட மனசை மாற்றி இந்த கட்சிக்கு போட வைக்காங்க. சும்மா அந்த அரசியலை மேலுக்கு எடுத்துக்கொண்டு இது நாட்டு மக்கள் எல்லாம் செய்த வேறொன்று பிள்ளை சும்மா நாங்கள் உடுப்பு எடுக்கிற, அப்போ சாப்பாடு தின்ற, மூச்செடுக்கிற மாதிரியே ஒரு அங்கம் கொண்டு ஆகி மனுஷருக்கு இது அரசியல் ஜனாதிபதி தேர்தல் ஐநவாப்பா இவ்வளோ மேலுக்கெடுத்து மனுஷர் எல்லாம் அப்படி செய்து இப்படியேடா மனுஷருக்கு வந்து இந்த ஜனாதிபதி தேர்தல் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லி மனுஷர் யோசிக்க காரணம் வந்து பார ஜனாதிபதி வந்து முட்டாள் உண்டாயிந்தாக்க இந்த நாட்டில் எடுக்க முடியல, முட்டாளாக தான் நீக்கும். அப்போ நாடு சும்மே சரிஞ்சிடும். அப்போ வார ஜனாதிபதி பச்சை கல்லன் உண்டாயிந்தாக்க இந்த பொழுதாதாரத்தை முன்னேற்றாமல் அவங்களோட பரம்பரைக்கு எல்லாம் களவாண்டி சொத்தெல்லாம் சேர்த்து வைப்பான். அப்போ வார ஜனாதிபதி ஒரு இனவாதியாக இருந்தாக்க இனவாதத்தை தூண்டி சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் இந்த நாட்டில் ஈக்கூட மாட்டான். வார ஜனாதிபதி ஒரு அறப்படிச்சவன் ஆயிருந்தா, ஒரு பண்டிதன் ஆயிருந்தாக வந்து அடுத்தவன் செல்லியத்தை கேட்க மாட்டான், இவன் செல்லியத்தை கேட்க மாட்டான், நான் செல்லியத்தை முடிவு அப்படி சொல்லி ஒரு ஜாய் வீம்பில் முடிவு எடுக்கக்கூடியவன் ஆகிப்பான். அப்படி என்றாலும் இந்த நாடு சரிதை. இங்கே அப்படி ஒன்றுமே இல்லாமல் ஒரு நல்ல ஜனாதிபதி ஒன்று நாங்கள் தேர்ந்தெடுக்கணும். எங்கள்ட நாட்டுக்குன்னு செல்லியத்தை மனுஷுள்ளுக்கு ஈக்கிய ஒரு மனுஷுள்ளுக்கு ஈக்கிய ஒரு பயம் உண்டு. நல்லவன் ஒன்று எடுக்கணும், எங்களோட மக்கள் சந்தோஷமாக வாழணும் சொல்லி ஒரு எண்ணத்தோடு தான் எல்லாரும் கட்சி வாத விவாதம் வாட்ஸ்அப் குரூப்புகள் அப்படி இப்படியே எல்லாமே போகிற மைண்ட். இப்போ 22ஆம் தேதி எப்படி சரி ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு ஜனாதிபதி உண்டு வார 22ஆம் தேதி அதுக்கு பிறகு எல்லாரும் பேசாமல் அவங்களோட பாட்டில் அவங்களோட வேலையை செஞ்சு கொண்டு ஒத்துமையாக ஈப்பாங்க. சரி, இப்போ அங்கலிங்களை கட்சியில் பிரிஞ்சு கொண்டு சண்டை பிடிச்சி கொண்டிக்க மனுஷர் எல்லாம் ஒத்துமையாகுவாங்களேனா? நல்ல 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 These nuts, these nuts, these nuts.